ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல செலக்ஷன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 3 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ 4th வீக்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்க போறோம், இந்த வாரம் சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் டெஸ்ட் இருக்கும், இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த 3 ஸ்டெப்பை ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு டாப்பராகவே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு எக்ஸாம்னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். இந்த டாபிக் தான் வரும், இதை எப்படி சால்வ் பண்ணணுங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீடை வந்து உருவாக்கும். ஓகேவா? டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எந்த இடத்துல நாம வீக்கா இருக்கோம், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோம், 1.5 மணி நேரத்துல கொஸ்டின்ஸை வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பிளான்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 வீக்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருப்போம். அடுத்து இருக்கக்கூடிய 2 வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் வர வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என்டிபிசி எக்ஸாமை உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஷுவரா ஒரு டாப்பராகவே என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் டே 1ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக், டே 3லயும் ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக், டே 4ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஏஜஸ் டாபிக், டே 5ல ஜெனரல் அவேர்னஸ்ல புத்திசமும் ஜெயினிசமும் படிக்கணும். டே 6ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஆல்பபெட் டெஸ்ட் படிக்கணும். சாட்டர்டே வந்து உங்களுக்கு கிளாசிபிகேஷன், சிலாஜிசம், ஏஜஸ், புத்திசம், ஜெயினிசம், ஆல்பபெட் டெஸ்ட், சிம்பிளிபிகேஷன், இந்த டாபிக்ல இருந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். இந்த சிம்பிளிபிகேஷன் டாபிக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்பிளிபிகேஷன் போட போட தான் உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸும் நீங்க வந்து ஸ்பீடா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி 100 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் பேர்ல போர்டு மாஸ் ரூல் வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் அப்படிங்கக்கூடிய நேம்ல சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ மத்த மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்துக்குமே பேசிக் வந்து இந்த சிம்பிளிபிகேஷன் தான். அதனாலதான் ஒவ்வொரு வார டெஸ்ட்லயும் உங்களுக்கு 4 சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவோம். ஓகேவா? சோ இந்த வாரத்துக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். சோ அந்த வாரம் 4th வீக்கான டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 5th வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க 5th வீக்கோட பிளான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் வந்து 5th வீக்குக்கான டெஸ்ட். ஓகேவா? சோ கரெக்டா அப்படி கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு இதுக்கான கிளாஸஸ், இந்த பிளானுக்கான கிளாஸஸ், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய என்டிபிசிக்கு எக்ஸாம் எப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2026ல நாம வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் முடிஞ்சு ஒரு 4 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க 0 லெவல்ல, பிகினர் லெவல்ல இருந்தாலும் சரி, இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கடைசி ஒரு வாரத்துல படிச்சா போதும், ஒரு மாசத்துல படிச்சா போதும்னு அந்த டைம்ல எடுக்கும் போதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சோ கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 4th வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் இன்னுமே என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிக்கல, கிராஜுவேட் அப்ளை பண்ணிட்டேன், அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிட்டேன் மேம், எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸஸும் கொடுத்துருவோம். ஓகே, கரெக்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, அதே மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்திருப்போம். அதுல வந்து உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்திருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாக்குற மாதிரி பேட்ச்ல வந்து கொடுத்திருப்போம். பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த பேட்ச் வந்து கொடுத்திருப்போம். இப்ப என்டிபிசிக்கான பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸ்ல தான் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி,
இல்ல வேலைக்கு போயிட்டு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலுமே நீங்க கிளாஸஸ் பார்க்குற மாதிரி தான் இந்த சிலபஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்திருப்போம். குடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்திருப்போம். எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30. லைவ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிரும். ஓகே. இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்துருவோம். எனக்கு 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல என்டிபிசிக்கு மட்டும் கிளாஸ் இல்ல. எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம், பேங்க் PO1 கிளர்க் எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே குடுத்திருக்கோம். அதனால தான் இந்த கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்திருக்கோம். ஓகே. சப்போஸ் நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் மேடம். எனக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. எனக்கு மெட்டீரியல் மட்டும் கிடைச்சா போதும். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் இதுக்கு மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் இ-புக்ஸா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து உங்களோட போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெட்டீரியலுக்கு மட்டும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் ஒரு டைம் தான் நீங்க 1,999 பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். கையில ஒரு நோட்டு ஒரு பென்னும் வச்சுக்கோங்க. வீக்லி பிளான்ல என்னென்ன கொடுக்குறோமோ, என்னென்ன படிக்க சொல்றோமோ அப்படியே படிச்சுட்டு வாங்க. இப்போ ஒரு 120 நாளைக்கான பிளான் அப்படின்னு போட்டு 120 டேஸோட பிளான கையில கொடுத்துடலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா 120 டேஸ் பிளான வந்து கரெக்டா அவங்களால ப்ராப்பரா கொண்டு போக முடியாது. அதனால தான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி கொடுத்துருக்கோம்னா, ஒரு 10th 12th படிக்கிற பிள்ளைங்க இப்படி கொடுத்தா தான் படிப்பாங்க. வார வாரம் இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டா முடிச்சுட்டு போக முடியும். 120 டேஸ்க்கான பிளானையும் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு பிடிஎஃபா டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா தான் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது டே 1 டே 2ன்னு ப்ராப்பரா கொண்டு வர முடியாது. வார வாரம் படிக்கிறத டெஸ்ட் எழுதினாதான் எந்த லெவல்ல இருக்கோங்கிறது தெரியும். அப்படிதானே நம்ம 10th + 2ல படிச்சிருப்போம். ஒரு பாடம் படிச்சு முடிச்சோடனே அதுக்கு கீழே ஒரு டெஸ்ட் எழுதணும். ஒரு வாரம் ஃபுல்லா படிச்சோடனே நம்ம கிளாஸ்ல ஸ்லிப் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் முழாண்டு எக்ஸாமுக்கு விடுவாங்க. அப்போ நம்ம அதே மாதிரி ப்ராப்பரா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். டாபிக் முடிக்க டெஸ்ட் எடுக்கணும். வார கடைசியில் என்ன பண்ணணும், அந்த வாரத்துல படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். அதுக்காக தான் நாம வந்து மொத்தமா 150 நாள் பிளான் 120 நாள் பிளான் கொடுக்காம ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் இதுதான். இதுல இந்த 4 டாபிக் மட்டும் படிச்சுட்டு வாங்க. இதுக்கான டெஸ்ட் சாட்டர்டே இருக்கும். இதோட டவுட் கிளாரிபிகேஷனுக்கு காலையில லைவ்ல டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லயும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் வீக்கோட பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் வீக்கோட பிளான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு பர்டனாவும் இருக்காது. அப்படி ஜாலியாவே படிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு லாகின் பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்க போன்ல இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு கிளாஸஸ் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? மொத்தமா நான் வந்து எனக்கு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு பேட்ச்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னால 14 வீக்ஸோட பிளானை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த பிளான் பாத்தீங்கன்னா 14 வீக்ஸ்ல வந்து சிலபஸ் முடிக்கணும். அடுத்து 2 வீக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 2 வாரம் வந்து டெஸ்ட் எடுக்கணும். இவ்ளோ வேலை இருக்கு நமக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணாதான் டாப்பரா செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஓவர் நைட்ல உட்கார்ந்து அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிக்கிறது இதெல்லாம் காலேஜோட நமக்கு முடிஞ்சு போச்சு. அந்த செமஸ்டர் எக்ஸாம ஓவர் நைட்ல உட்கார்ந்து படிச்சு அரியர் கிளியர் பண்றது. அதுல வந்து 16 மார்க் கொஸ்டின் 2 கேட்பாங்க, 3 கேட்பாங்க. அந்த 3ஐயும் எழுதிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இ கிரேட் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க அப்படி கிடையாது. நம்ம வந்து ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நடக்க எக்ஸாம். அதுல நம்ம சென்னை ஜோனுக்கு நம்ம கட் ஆஃப் எவ்வளவு வேகன்சி இருக்கு, நம்ம ஓபிசி கேட்டகரியில நம்ம எவ்வளவு கட் ஆஃப் வாங்கணும், நம்ம ஜெனரல் கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப் வாங்கணும், SC ST இருந்தோம் அப்படின்னா SC ST கட் ஆஃபுக்கு படிக்காம ஜெனரலோட கட் ஆஃபை பீட் பண்ற அளவுக்கு நீங்க படிக்கணும். அந்த மாதிரி நம்ம கேட்டகரிக்குள்ள நாம என்ன ரேங்க்குக்கு வரோம், நமக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்ல, ஓப்பன்ல வரோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடணும். டார்கெட் வந்து அவன் கட் ஆஃப் என்னனாலும் வச்சுட்டு போறான், என்னோட டார்கெட் வந்து நான் 90 ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. அப்படி வச்சீங்க அப்படின்னா இன்னைக்கே இப்பவே படிக்க ஆரம்பிங்க. இதை மட்டும் படிச்சாலே போதும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதுல இருக்க கிளாஸஸ், இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே 200
100% உங்களால 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். படிக்க ஆரம்பிங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் பீப்பிள அவாய்ட் பண்ணுங்க. ஊருக்குள்ள முக்காவாசி பேர் நெகட்டிவா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்கள ஃபாலோ பண்ணி அவங்களும் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் பாஸ் பண்ணிருவேன்னு நெனச்சு படிங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க. நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு படிங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. இல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. சீக்கிரமா எந்திரிச்சு படிங்க. ஓகேவா? லேட் நைட் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க. ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் எப்படியும் டைம் இருக்கும். 24 மணி நேரமும் யாரும் வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப். 24 மணி நேரமும் ஆபீஸ்ல நம்மள கூப்பிட்டு வச்சு வேலை பார்க்க சொல்ல போறது கிடையாது. என்ன பண்றாங்க? நமக்கு ஒரு 8 மணி நேரம் வேலைனாலும் படிக்கிறதுக்கு கண்டிப்பா மினிமம் 2 ஹார்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்குன்னு பார்த்தா 2 மணி நேரம். அதே ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 மணி நேரம். அதே ஒரு மாசத்துக்குங்கும்போது பாருங்க 60 மணி நேரம். அப்ப எவ்ளோ டாபிக்ஸ் முடிக்கலாம்? ஒரு நாளைக்குங்கும்போது எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும்னா, ஒரு வாரத்துக்கு பார்த்தா 7 மணி நேரம் இருக்கு. சோ அப்படி பாசிட்டிவா பாருங்க. கண்டிப்பா உங்களால முடிக்க முடியும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்க்கு 8 மணி நேரம் கிடைக்கி அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா இன்னும் டைம் இருக்கு. 26ல தான் எக்ஸாம் வரப்போது. சோ சிறுதுளி பெருவெள்ளம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா பாஸ் பண்ணிரலாம். கிடைச்சிருக்க வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.